ஒரு வீரன் தன் நாட்டின் பெருமையை சொல்ல வந்தான். அந்த வீரனின் பெருமையை நாட்டிற்கு சொல்ல ஒரு கலைஞன் வந்தான். வீராங்கனை வாசிக்கும் வீரனின் டைரி. காலை பனித்துளிக்கு பதிலாக இரத்த துளிகளோடு பூத்த காதல் ரோஜாவை காவியமாக காட்சிப்படுத்தியவர். தன் தேச நலனுக்காக உயிர் தியாகம் செய்த ஒரு உயர்ந்த வீரனின் வாழ்க்கையை சாட்சி பதிவாக்கியவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. திருப்பி இங்கே வந்திருக்கிற பெரியோர்கள் எல்லாரும் வந்து ஒவ்வொரு முறையும் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமின்னு சொல்லும் பொழுது எனக்கு ரிப்பீட்டடாக எத்தனை தடவை கேட்டாலும் அது ஒரு சந்தோஷத்தை தருது. அப்படி ஒரு சந்தோஷத்தை இன்றைக்கி 100 நாட்கள் கடந்து ஒரு வாரம் தாண்டியும் இப்படி ஒரு சந்தோஷத்தை இன்றைக்கும் அனுபவிக்கிறதுக்கு என்னை இந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்கிற என்னுடைய தயாரிப்பாளர்கள் கமல்ஹாசன் சார், மகேந்திரன் சாரில் தொடங்கி இந்த அமரன் படத்தின் ஒட்டுமொத்த குழுவினர் அனைவருக்கும் என்னோட நன்றி. காஸ்ட் அண்ட் க்ரூ. இங்கே வந்திருக்கிறவங்க மட்டும் இல்லை, சென்னையில் இருக்கிறவங்க வந்திருக்காங்க, சில பேர் பாம்பேலேருந்து கூட வந்திருக்காங்க, காஷ்மீர்லேருந்து வந்திருக்காங்க தெரியுது. இங்கே வர முடியாதவர்களுக்கும் சேர்த்து ஒரு பெரிய நன்றி. எனக்கு எப்போவுமே எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு வந்து கொஞ்சம் மெமரி எப்போவுமே பின்னாடி போயிட்டு பேக் அண்ட் ஃபோர்த் டைம் லைனில் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி யோசிக்கும் பொழுது ஒரு 2-3 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். இதே தேதியில் சார் வந்து விக்ரம் படத்துக்காக கமல் சார் வந்து பினி மில்ஸில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பெரம்பூரில். ஆல்ரெடி பிக் பாஸில் ப்ராஜெக்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். பட் நான் அக்ரிமெண்ட் அந்த கையெழுத்து அதெல்லாம் நான் போடலை. அப்போது ஒரு நாள் ராத்திரி நைட் ஷூட் விக்ரம் போயிட்டு இருந்துச்சு. February 14 ஒரு 2-3 வருஷம் முன்னாடி பினி மில்ஸுக்கு போய் கமல் சார் வந்து அதாவது டைரக்டர் ப்ரொடியூசருக்கான கான்ட்ராக்டை வந்து கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போடும்பொழுது எனக்கு அது ரொம்ப ஒரு சரியலான ஒரு விஷயமா இருந்தது. அக்ரிமெண்ட் நிறையா கையெழுத்தாகும் சினிமாவில், அது இல்லை. ஒரு படம் பண்ணுறோங்கிற சந்தோஷத்தை எல்லாம் தாண்டி ஒரு பக்கம் கமல் சார் வந்து ப்ரொடியூசர் அப்படிங்கிற காலமில் கமல்ஹாசன் லைனாக, அதுவும் அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது ஒவ்வொரு பக்கமாக சைன் பண்ணணும். ஒரு பேஜ் மட்டும் இல்லை, லெட்டர் மாதிரி இல்லை, சைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது இந்த பக்கம் நான் அதுக்கு எதிர்ப்புறத்தில் என்னோட கையெழுத்து போடணும். அது ஒரு 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 புல்லரிப்பை கொடுத்தது எனக்கு. முதல் முறை நான் அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது ஃபீல் பண்ணேன். அண்டு அந்த தாள்கள் கையெழுத்து போடும்பொழுது எனக்கு பர்சனலி என்ன ஃபீல் ஆச்சுன்னா, என்னுடைய லைஃபின் புதிய பக்கங்கள், புதிய அத்தியாயங்கள் தொடங்குற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்தது. அதுக்கு அந்த உணர்வை கொடுத்தது காரணம் கமல் சார் மட்டும்தான். அண்டு சார் வந்து கையெழுத்து போடும்பொழுது ஜென்ரலாக பேசும்பொழுது அவர் நிறைய வார்த்தைகளை உதிர்த்துருவார். அது வந்து அதுக்கு அர்த்தம் இருக்கா, அந்த நேரம் அதுக்கு அர்த்தம் இருக்காங்கிறத நம்ம யோசித்து பார்த்தா தான் புரியும். ஒரு தீர்க்கதரிசி மாதிரி சார் வந்து கையெழுத்து போடும்பொழுது அவருக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, என்கிட்ட நாயகன் படத்தை பற்றி கூட வந்து நாராயணன் சார் இருந்தாங்க, கம்பெனியோட CEO. நாயகன் படம் ஒரு பயோபிக். அதில் வந்து ஹீரோ கடைசியில் இறந்து போயிடுவார். அப்போ யாருமே நம்பலை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இது ஒரு சோகமான படம், அந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்க கூட கடைசியில் ஹீரோ இறந்துருவார், இந்த படம் எப்படி இருக்கும், எப்படி ஓடும் அப்படின்லாம் யோசித்தாங்க. பட் அந்த படத்தில் நடந்த நன்மைகளை பற்றி ஒரு பக்கத்துலேயும் சைன் பண்ணும்பொழுது சொல்லிகிட்டே வந்தாங்க. அந்த படத்தில் சாருக்கு கிடைத்த விருதுகள், அதே மாதிரி அந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கும் பொழுதே சேட்டலைட் ரைட்ஸில் ஒரு பெரிய ரெக்கார்ட் ப்ரைஸுக்கு விற்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டே சைன் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அண்ட் அந்த மாதிரி பாசிட்டிவாக அது போயிட்டே இருந்தது. அண்ட் அந்த கான்ட்ராக்ட் நான் சைன் பண்ணதுக்கப்புறம் நான் சாரை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மீட் பண்ணல. அது வரைக்கும் கமல் சாருக்கும் எனக்குமா இருக்கிற கனெக்ஷன் வந்து நான் அதுக்கு முன்னாடி 5 வருஷம் சாரோட பிக் பாஸ் ஷோவில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். எவ்ரி வீக்கெண்ட் நான் சாரை மீட் பண்ணணும், ஷோ சேர்ந்து பண்ணணும். அதுக்கு முன்னாடி சார் அந்த ஷோ ப்ரீஃபிங்காக மீட் பண்ணணும். பட் படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப குறைவாக தான் சந்திச்சுக்கிட்டோம். பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் இந்த மாதிரி இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸுக்கு வரும்பொழுதெல்லாம் கமல் சாரை சந்திக்க முடியும்னு நினச்சேன். பட் கமல் சார் வந்து அவர் அடுத்தது அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விஷயத்துக்காக US போயிட்டதுனால இந்த படத்தோட முதல் துவக்க விழா மாதிரி இன்ட்ரொடக்ஷன் டு அமரன்னு ஒன்று வச்சோம். அப்போ இதே அரங்கத்துக்கு வந்திருந்தாங்க, அன்றைக்கி மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி இது ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. எல்லாரையும் தேங்க் பண்ணிக்கிறோம். நிறைய பேருக்கு நானும் தேங்க் பண்ணிட்டேன். பட் கமல் சார் இருந்து ஒரு நிறைவு விழா மாதிரி இந்த படத்துக்கு ஒரு மகுடம் மாதிரி இன்றைக்கி இந்த விழாவுக்கு சார் வந்து வந்திருக்காங்க. ஸோ இது எனக்கு இது பார்க்கும்பொழுது எனக்கு
படத்தில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் தனித்தனியாகவும் மேடைகள்லையும் பல நிகழ்ச்சிகளில் தேங்க் பண்ணிட்டாலும் நான் இந்த விழாவை வந்து கமல் சாருக்கான ஒரு நன்றி தெரிவிக்கும் விழாவாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா சினிமா ஜென்ரலாக இங்கிலீஷில் சொல்லுவாங்க பே பேக், பேட் ஃபார்வர்ட் அப்படின்னு. பே பேக் அப்படின்றதோட சினிமாவுக்கு கமல் சார் இத்தனை ஆண்டுகளாக என்னெல்லாம் கொடுத்தாரோ, அதாவது இப்போ ஒரு ஏவியில் கூட காமிச்சாங்க, விதை நான் போட்டதுங்கிற டயலாக் அவர் எழுதினார். அந்த விதை தான் இன்றைக்கி வந்து இத்தனை கிளைகளாக விருட்சங்களாக மாறி இருக்கு. கமல் சார், தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் மீ. இந்த படத்தில் கமல் சார் என்ன இன்புட் கொடுத்தாங்க, எப்படியெல்லாம் இதில் வந்து உங்களுக்கு கூட எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணாங்கன்னு கேட்கும்பொழுது எனக்கு ஆக்சுவலாக ஒரு படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கும். கமல் சாரோட இன்புட்டும், கமல் சார் ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு இன்ஸ்டிடியூஷன்னு சொல்லுவேன் நான் எப்போவுமே. அது வந்து என்டையர் லைஃபுக்கு இருந்திருக்கு. குணாவாக, மகாநதியாக, ஹேராமாக, அன்பே சிவமாக, குருதி புனலாக, இப்படி எத்தனையோ படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அத்தனை படங்களும் அந்த நேரம் அதோடைய வசூல் ரீதியான சாதனை என்ன, அந்த நேரம் அந்த படத்துக்கான ரிசல்ட் என்ன, அது நமக்கு தெரியாது. அது இன்றைக்கி நான், எனக்கு பின்னாடி வரும் சந்ததிகள் அத்தனை பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் அதோட வெற்றின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு இன்ஸ்பைரிங் ஜேர்னியை சார் கொடுத்ததுனால தான் ஐ திங்க் டுடே all of us in the industry, we are all paying it back to Kamal sir, or we can call it we are paying it forward to cinema itself. Thank you sir. I think நீங்கள் சினிமாவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால் இன்றைக்கி இப்படி வெற்றிகள் எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து இதை விட பெரிய பெரிய வெற்றிகள்லாம் அடுத்தடுத்து வரும். அது உங்களுக்கே வரும். இண்டஸ்ட்ரியில் யார் யாரெல்லாம் அடுத்தடுத்து படம், முக்கியமான படம் பண்ணுறாங்களோ அவர்கள் எல்லோரையும் கமல் சார் கவர்ந்தெடுத்து கொள்வார் தாமாகவே. ஏன்னா அது அவர் ப்ரீவியஸாக பண்ண அந்த ஒர்க்குங்கிற டீட்ஸுக்கு கிடைக்கிற ஒரு கைமாறுன்னு தான் நான் பார்க்குறேன் நான். அது இல்லாமல் கமல் சார் எப்பவுமே ஒன்று சொல்லுவார், எழுத்தாளர் தோ பரமசிவன் பற்றி பேசும்பொழுதும் கேள்விப்பட்டிருக்கேன், இளையராஜா சார் பற்றி பேசும்போதும் சொல்லியிருக்காரு, அவர்கள் இருக்கும் பொழுதே, எப்பயுமே அவங்க இருக்கும் பொழுதே அந்த புகழை அவங்க அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அது கமல் சார் வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் லைம் லைட்டில் ஒரு பீக்கில் இருந்துகிட்டு இருக்கும் பொழுதே இதெல்லாம் அவருக்கு மீண்டும் விக்ரமாக, அமரனாக, அடுத்தது தக் லைஃபாக, இன்னும் என்னென்னவோவாக கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். முதல்ல உங்களை வந்து நானும் சிவகார்த்திகேயனும் வந்து இந்த படத்துக்காக வந்து மீட் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்து நம்ம கார் பார்க்கிங்கில் காலையில் கூட சொன்னேன். கார் பார்க்கிங்கில் பேசின விஷயம் வந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக, ஆர்கேஎஃப்ஐக்கு ஒரு லாபகரமான படமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் பேசிக்கிட்டோம். அது இன்றைக்கி ஈடேறி இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் கமல் சார். தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட் எவர் யூ ஆர். ஐ திங்க் வாழ்க்கை பூரா நாங்கள் அனைவரும் நன்றி கடன் பட்டிருப்போம். இந்த படம் செய்ததால் மட்டுமல்ல, இந்த படம் செய்ததற்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. அண்ட் முக்கியமாக மகேந்திரன் சார். மகேந்திரன், இங்கே எல்லாருமே உட்காந்துருக்கோம். எனக்கு வேண்டப்பட்டவர்கள் வந்திருக்காங்க, காஸ்ட் அண்ட் க்ரூ வந்திருக்காங்க, இதில் ஒர்க் பண்ணவங்களும் இருக்காங்க, அண்ட் நிறைய விருந்தினர்கள் வந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து. பட் மகேந்திரன் சார் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. மேபி இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நான் இதை தான் நிறைவு விழான்னு சொன்னேன். இதுக்கப்புறமும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணுமோ, இல்லை வேறு ஏதாவது இந்த படத்துக்கான மார்க்கெட்டிங்கோ இல்லை தக் லைஃப்க்கான வேலை ஏதாவது செய்யணுமோங்கிற டிஸ்கஷனில் அவரும் டெஸ்னியும் பின்னாடி ஏதாவது ஒரு வண்டியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆர் இதுக்கு இன்னும் எத்தனை நிமிடங்கள் மிச்சம் இருக்குன்னு கணக்கு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நிமிஷம் கூட ஏதோ ஒரு வேலை அந்த படத்துக்காக, அந்த படத்தை மவுண்ட் பண்ணுறதுக்காக, அந்த படத்துடைய ஒரு ரீச்க்காக தொடர்ந்து முனைப்புடன் ஒரு டைரக்டர் ஒரு படத்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோக்கு அவ்வளோ முக்கியம் ஒரு ப்ரொடியூசரும் அப்படிங்கிறத எனக்கு முழுசாக உணர்த்தி அண்ட் அதற்கு ஒரு உதாரணமாக விளங்கிட்டு இருக்கிறவங்க வந்து மகேந்திரன் சார் அண்ட் அவருடைய கோ ப்ரொடியூசர் டிஸ்னி. மகேந்திரன் சார் பற்றி எப்பயுமே நான் வியப்பாக பார்த்து உணர்ந்த ஒரு விஷயம், ஐ திங்க் இதை சொல்லலாம், மிகையாக இருக்காது. ஐ திங்க் நம்ம கண்ட்ரிலேயே ஒன் ஆஃப் த 10 பெஸ்ட் பிஸ்னஸ் மைண்ட்ஸ் ஆர் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கான ஒரு முன்னுதாரணம் சில முக்கியமான சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய, அதாவது வார்த்தையாக சொன்னால் வியாபார மூளை அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதற்கான இடம் என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆக்சுவலாக சொல்லணுன்னா அந்த மாதிரி கண்ட்ரியில் நார்த்தில் படம் பண்ணுறவங்க இருக்காங்க, சவுத்தில் இருக்காங்க, எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. ஒட்டுமொத்த கண்ட்ரியிலேயே இப்படி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைண்ட்ஸாக மகேந்திரன் சார் இருக்கிறதுனால தான் ஆர்கேஎஃப்ஐயில் வரும் படங்கள் சிறப்பான படங்களாக இருந்தாலும் அது இந்த இடத்தை எட்டுறதுக்கு காரணம் அந்த மாதிரி ஒரு டீமை வந்து கமல் சாரோட கம்பெனியில் வச்சுருக்காங்க. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த ரீசன் ஹீ இஸ் ஆல்சோ வித் கமல் சார். அதனால தான் கமல் சாரால் இப்படி ஒரு டேலண்ட்டை கண்டெடுத்து அவரை வந்து இணை தயாரிப்பாக வச்சு கூடவே பெயர் போட்டு அவங்க இந்த வேலை எல்லாத்தையும் முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க.
தேங்க்யூ மகேந்திரன் சார், வேறெவர் யூ ஆர். தேங்க்யூ டிஸ்னி ப்ரோ. தேங்க்யூ சோனி பிக்சர்ஸ். அண்ட் தேங்க்யூ வேக்கி, காட் பிளஸ் என்டர்டெயின்மெண்ட். அண்ட் இப்போது படத்தில் என் கூட வேலை பார்த்தவங்கள பற்றி குயிக்காக சொல்லிடுறேன். எல்லாருக்கும் நிறைய மேடைகளில் நன்றி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் என்னோட கேமராமேன் சிஹெச் சாய். ஏன்னா நடிகைகளை பற்றி பேசுவோம், பட் டெக்னீஷியன்ஸ் ரொம்ப முக்கியம். சிஹெச் சாய் கேமராமேன். கண்டிப்பாக ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. நான் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் படம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே பார்த்து சொல்லியிருப்பீங்க. நிறைய பேர் எனக்கு வந்து நார்த்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. இந்த படம் ரிலீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ஆனதுக்கப்புறம், படம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் என்ன எப்படி கேட்டாங்களோ, என்ன வந்து எனக்கு எப்படி எல்லாம் வாழ்த்துக்கள் சொன்னாங்களோ சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வரி கேட்பாங்க, ஹூஸ் யுவர் டிஓபி, ஹவு மெனி ஃபிலிம்ஸ் ஹஸ் ஹி டன் அப்படின்னு கேட்பாங்க. இது அவருடைய முதல் படம் அப்படின்னு சொல்லுவேன். அதில் எனக்கு ரொம்ப பெருமை. எஸ் சாய், கங்க்ராச்சுலேஷன் சாய், மே யூ ஹாவ் அ க்ளோரியஸ் கரியர் அஹெட். அண்ட் என்னோட எடிட்டர் கலை, நான் இந்த படத்தில் எவ்வளோ நாள் வேலை பார்த்தனோ அதே அளவுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஈக்குவலாக என் கூட தூங்காமல் இருந்து இந்த படத்துக்காக நிறைய ட்ரெய்லர், டீசர்ஸ் அண்ட் படத்துக்கு வந்து எடிட்டில் வந்து எடிட் ரூம்லேயே வாழ்ந்தார் கலை. என்எஸ் டீம் தருண், அப்துல் அண்ட் ஷரத், தேங்க்யூ. அண்ட் படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜீவன் சார் இருக்கீங்க. நீங்கள் எல்லாம் பின்னிருக்கைகளில் இருந்தாலும் உங்கள் அனைவரின் சார்பாக தான் நான் அந்த முன்னிருக்கையில் இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் தான் என்னை இங்கே உட்கார வச்சுருக்கீங்க. தேங்க்யூ மை டீம், என்டையர் டீம். ராஜீவன் சார், சேகர் சார், ஹூஎவர் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீமில், சவுண்ட் டிசைனர்ஸ், கொரியோகிராஃபர் ஷெரீஃப், லிரிசிஸ்ட் கார்த்திக் நேதா சார், யுக பாரதி சார், விவேக். அண்ட் நவ் ஐல் கம் டு த ஃப்ரண்ட் ரோஸ். ஜிவி பிரகாஷ் ப்ரோ கிட்ட நான் வந்து ஃபஸ்ட் இந்த கதை சொன்னும்போது இதில் வந்து ஒரு பிளெண்ட் தேவை. இந்த உலகத்துக்கும் இந்த பக்கம் ஒரு அயன் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அந்த மிலிட்ரி சைடில் இரும்பு மாதிரி, இந்த பக்கம் சாஃப்டாக ஒரு விஷயம் இருக்குது. இது ரெண்டையும் பிளெண்ட் பண்ணணும். அதுதான் ஸ்க்ரீன் பிளேயில் நடந்திருக்கு, அது மியூசிக்கில் வேணும் அப்படின்றது சொன்னோம். பட் ஆரம்பத்தில் நாங்கள் பெருசாக அதை அலட்டிக்கிட்டு பேசிக்கல, ஏன்னா ஷூட்டிங் மாதிரி நிறைய வேலை இருந்ததுனால. கடைசியாக போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து உட்காரும் பொழுது ஐ திங்க் வேறு யார்கிட்ட நான் போய் பண்ணியிருந்தாலும் இப்படி ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான ஒரு அவுட்புட் மியூசிக்கில் வந்திருக்குமா இந்த படத்துக்குங்கிறது தெரியாது. ஸோ தேங்க்யூ ஜிவி பிரகாஷ் ப்ரோ, யூ டுக் இட் வெரி பர்சனல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் சிவகார்த்திகேயன் இப்போ எப்படி கமல் சாருக்கு நான் ஒரு கனெக்ஷன் சொல்கிறேன், வாழ்க்கை பூரா அப்படின்னு சொல்லி. சினிமா பார்க்க தெரிஞ்ச நாள்லேருந்து கமல் சாரை பார்க்குறோம். அண்டு சிவகார்த்திகேயன் வந்து நான் வேலை பார்க்க துவங்கிய சில வருடங்கள்லேயே எனக்கு பழகிட்டார். நான் வந்து ஐ திங்க் ஃபஸ்ட்டு ஒரு ஃபாரின் ஷோ ஒன்று பண்ணோம் விஜய் டிவியில், சிங்கப்பூரில் ஒரு ஷோ. அந்த ஷோக்கு தான் வந்து சிவாவை வந்து நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரோடு இணைந்து எப்பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு புது முயற்சி தொடங்கப்பட்டிருக்கிறதோ, அது விஜய் அவார்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு இந்த திரைப்படமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துல சில நேரம் அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டராக கூட கூப்பிட்டு இன்வால்வ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். அது எப்பயுமே வந்து ஒரு வெற்றி பயணமாக மட்டுமே இருந்திருக்கு. அதற்கு ரொம்ப நன்றி சிவா. இன்னும் 2-3 நாளில் உங்களுக்கு பிறந்தநாள் வரப்போகுது. ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன், இந்த பிறந்தநாளும் ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன் பிறந்தநாள் அவருக்கு. ஸோ இந்த பிறந்தநாளுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷம் முன்னாடி அவரோட பிறந்தநாளுக்கு நான் போய் வாழ்த்து சொல்ல போயிருந்தேன். மாவீரன் பட ஷூட்டிங்கில் இருந்தார். அப்போ வந்து கையில் வந்து அவருக்கு ஒரு காப்பு ஒன்று நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன், வச்சுருக்காரா தெரியல. அந்த காப்புக்கு உட்புறத்தில் வந்து அமரன் இந்த படத்தோட டைட்டில் பொறிச்சு கொடுத்துருந்தேன். அப்போ டைட்டில் அனௌன்ஸ் பண்ணலை, பட் இதுதான் டைட்டில் அப்படின்றத அவருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிவிட்டு அந்த டைட்டிலை நான் ப்ரெசென்ட்டாக கொடுத்துருந்தேன். அதுக்கு அடுத்த வருஷம் பிறந்த நாளுக்கு அமரனுடைய டைட்டில் வெளியிடும் டீசரும் வந்தது, இந்த ஹூ ஆர் வி டீசர், அமரன் டைட்டில் டீசர். இந்த வருட பிறந்த நாளுக்கு 3 நாளைக்கு முன்னாடி, ஐ திங்க் உங்கள் பிறந்த நாளோட 110வது நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது கூட ஒரு நல்ல நம்பராக இருக்குது. நான் அன்றைக்கி வந்து SK23யோட என்னுடைய இயக்குனர் முருகதாஸ் சார் இயக்கத்தில் நீங்கள் பண்ணுற படத்துடைய டைட்டிலும் டீசரும் வெளியே வருதுன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப ஆர்வமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பிறந்த நாட்களுக்கு இடையில் இது மட்டுமே ஒரு மகத்தான வளர்ச்சியாக தெரியுது எனக்கு சிவகார்த்திகேயன் பார்க்கும்பொழுது. பட் இந்த உயரங்கள் எல்லாம் அவரது உயரங்கள் அல்ல, அவர் இதற்கும் மேல் பல சாதனைகள் படைப்பார். அதற்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து முன்னாடி பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும், இருந்தாலும் குயிக்காக சொல்லிடுறேன். அதாவது வந்து அவர் இந்த படம் 22வது படம் டெக்னிக்கலி. ஸோ அதுக்கு முன்னாடி நான் கதை சொல்லும் பொழுது ஒரு 16-17 படம் நடித்து முடிச்சிட்டாரு. ஸோ 16-17 படம் நடித்து முடிச்சிட்டாரு. சும்மா யாராவது வரவங்க போகிறவங்க சிவகார்த்திகேயன் அப்படி இல்லை SK இப்படின்னு ஒரு பேர் சொன்னாலே
அரங்கம் அதிரும் ஒரு கை தட்டல் சத்தம் கேட்குது இல்லையா? அப்போது அப்படி ஒரு வரவேற்பு இருக்குது, அப்படி ஒரு ஓப்பனிங் இருக்குது அவருக்கு தியேட்டர்ஸில். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் அவரை உட்படுத்திய அத்தனை ஒர்க் ஷாப்புக்கு முதல் மாதம் அவர் ஒரு மாதம் ஒர்க் ஷாப்புக்கு உட்படுத்தினோம். அது எல்லாத்தையும் வந்து தான் ஒரு புது நடிகர் மாதிரி தன்னை புதுப்பிச்சுக்கிட்டு அதுக்கு அவ்வளோ இன்வால்வ்டாக வந்து ஒர்க் பண்ணது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஷூட்லேயுமே வந்து காஷ்மீரில் ரொம்ப நாள் ஷூட் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து சென்னையில் ஷூட் பண்ணோம். ஷூட்லேயுமே வந்து அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி இந்த படம் ஒரு ஸ்ட்ரெச் போச்சு. அந்த ஸ்ட்ரெச் முழுக்க முழுக்க அவர் வந்து ஒத்துழைப்பு அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு. அண்ட் அதை தாண்டி நடிப்பில் இந்த படத்தில் அவருடைய முதிர்ச்சி வெளிப்படணும், அவருடைய ஒரு சட்டில் பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது இந்த படத்தில். அது நல்ல முழுமையாக வெளிப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அது எல்லாருடைய பாராட்டுமே அதற்கு சான்று. அண்ட் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஹவு டு ஐ சே இட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் முடிச்சு போகும்பொழுது ஒரு நெகிழ்ச்சி இருக்கணும்னு நினப்பேன். நான் மனசில் ஒரு நெகிழ்ச்சி இருக்கணும், ஒரு இம்பேக்ட் இருக்கணும், அண்ட் ஒரு பெரிய எம்பத்தி கிரியேட் ஆகணும். எம்பத்தி அப்படின்னா ஏதோ ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையை நாம் உணர்ந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது நம்ம மனதை விட்டு அகலாமல் அது வந்து அவங்களுடைய வாழ்க்கை வச்சு அப்போ எப்படி இருந்திருக்கும்ல அப்படின்னு நினச்சி எம்பத்தைஸ் பண்ணுற ஒரு ஆர்ட் ஃபார்ம் சிறந்த ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு பிலீவ் பண்ணுறேன் நான். ஒரு செருப்பு தைக்கிறவனை பற்றின ஒரு கதையாக இருந்தால், இல்லை ஒரு ஹோட்டலில் கார் கதவு திறந்து விடுற ஒருத்தவருடைய கதையாக இருந்தாலும், அந்த பாத்திரத்தை நாம் உணர்ந்து அவங்க வாழ்க்கை என்னவாக இருக்கணும், அது கற்பனை கதையாக இருக்கலாம், நிஜ கதையாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அந்த பாத்திரத்தை உணரணும் அப்படின்னு நினப்பேன் நான். அந்த உணர்வை அப்படியே கடத்திய என்னோடய லீட் ஆக்டர்ஸ் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி அண்ட் அத்தனை நடிகர்களுக்கும் என்னோட நன்றி. ஸோ இந்த கிளைமேக்ஸ் வந்து அந்த ஒரு ட்ராஜிக் எண்டிங் அப்படிங்கிறது தான் பொது பார்வையாக இருந்தது. அந்த பொது பார்வைக்கு நான் வந்து சில படங்களை உதாரணங்களாக எடுத்துக்கிட்டேன். இந்த படத்தோட எண்டு வந்து எனக்கு ஒரு பாதிப்பை கொடுத்தது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அகெயின் அது ஒரு கமல் சார் படம் தான், மூன்றாம் பிறையோடைய ஒரு கிளைமேக்ஸ், ஆர் கொஞ்சம் லேட்டர் சொல்லணும்னா சேது அப்படிங்கிற படத்தில் இருந்த கிளைமேக்ஸ். இந்த மாதிரியான கிளைமேக்ஸ் வந்து ஒரு ட்ராஜிக் எண்டிங்காக இருக்கும், ஒரு தாங்க முடியாத ஒரு வலியை கொடுக்கும், 2-3 நாளைக்கு நம்ம மனசு போட்டு புரட்டும். இந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் அந்த ஃபைனல் எபிசோட் கேப்சியூலில் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அது வந்து சிவகார்த்திகேயனுடைய அந்த ஆம்புலன்ஸில் மேஜர் முகுந்தை கொண்டு போகும்பொழுது அவருடைய உயிர் பிரியும் அந்த நொடியில் ஆரம்பித்து ராகுல் போஸ் சார் கிளம்பிட்டார். அவருடைய ஒரு டயலாக், அவருடைய முகபாவனை மாறுதலில் தொடங்கி ஐம் சாரி மிஸ்ஸஸ் இந்துன்னு அவரோட வாய்ஸ் சொல்லி கேட்டு சாய் பல்லவி நடித்து அழுது முடித்து அப்புறம் அழாமல் இருந்து எண்டில் அவருடைய நிஜ படங்கள் போடுற வரைக்கும் அந்த கேப்சியூல் வந்து தாங்கணும். ஸோ அதற்கு எனக்கு வந்து உறுதுணையாக இருந்தது வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்த படம் வந்து கமல் சார் நடித்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம்னு நினைக்கிறேன். அது மூன்றாம் பிறை. அந்த மூன்றாம் பிறை தான் எனக்கு வந்து ஒரு உதாரணமாக இருந்தது. அந்த உணர்வை, அந்த ஜீவனை அப்படியே கடத்தி கொடுத்த என்னுடைய நடிகர்கள் சாய் பல்லவி அண்ட் சிவகார்த்திகேயன் அந்த கிளைமேக்ஸை அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ திங்க் அந்த காட்சி வந்து எடுக்கும்பொழுது பரபரப்பாக எடுத்துட்டோம் எல்லா காட்சிகளையுமே. எடிட் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு நான் பார்த்த முதல் ஆடியன்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து கமல் சாரோட ரியாக்ஷன் தான். ஐ திங்க் ஜூலை 17 நினைக்கிறேன், அன்றைக்கி தான் ரிலீஸ் டேட் கூட உடனே சார் அனௌன்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க. October 31 தீபாவளின்னு அனௌன்ஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. படம் பார்த்த மாத்திரம் எந்தெந்த இடத்துலலாம் ஆடியன்ஸ் இன்றைக்கி அழுததாக சொல்கிறாங்களோ அத்தனை இடத்துலையும் கமல் சாருடைய கண்ணில் ஒரு கண்ணீர் துளி ததும்பி இருக்கும். படம் முடித்து ஒரு நிசப்தம் அந்த ரூமை விட்டு அகலவே இல்லை. ஸோ அன்றைக்கே எனக்கு தெரிஞ்சிடுச்சு படத்துடைய இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது. பட் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்தது. இப்போது இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக இருக்கிற பெரியவர்கள் எல்லோரும் பேசும்பொழுது இது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணது வந்து அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் ஒருத்தருக்கு படம் போட்டோம். அவங்களுக்கு இங்கே நான் முக்கியமாக நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். மிஸ்ஸஸ் அனிதா மகேந்திரன் மேடம் அண்ட் மகேந்திரன் சாரோட மனைவி அவங்க அண்ட் அவரோட பையன் இஷான், இவங்க 2 பேருக்கு ஒரு ஷோ போட்டோம். அவங்களுக்கும் சினிமாவுக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லை. பட் அவங்க அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க சொன்ன ஃபஸ்ட் வேர்ட்ஸ் வந்து இது ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப கனெக்டிங்காக இருக்குது,
அவங்களால அழுகையை நிப்பாட்டவே முடியல. அண்ட் அவங்க ஒரு 2-3 வாட்டி நான் அவங்களுக்கு படம் போட்டு காமிச்சேன். முதல்ல வந்து ஆர்ஆர் எடிட்டிங் இது எதுவுமே டப்பிங் எல்லாம் ஃபைனல் பண்ணாமல், அதுக்கப்புறம் மியூசிக் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலாக காப்பி எடுத்துகிட்டு, ஒவ்வொரு முறையும் அதே உணர்வு அவங்கக்கிட்ட வந்துக்கிட்டே இருந்தது. ஐ திங்க் அந்த வியூவிங் தான் கேவ் கான்ஃபிடென்ஸ் டு மை ப்ரொடியூசர்ஸ், கமல் சார்ஸ் வியூவிங் அண்ட் மிஸ்ஸஸ் அனிதா மகேந்திரன் மேம்ஸ் வியூவிங். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு போத் ஆஃப் தெம். அண்ட் இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்திருக்காங்க. தெலுங்குலேருந்து ஸ்ரேஷ்ட் மூவி சுதாகர் ரெட்டி சார் அண்ட் 5 ஸ்டார் செந்தில் சார், கோகுலம் ஃபிலிம்ஸ் அண்ட் தானு சார், என்னோடய முதல் ப்ரொடியூசர். என்னை அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த காலத்திலேருந்து பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய பயணத்தில் உறுதுணையாக இருக்காங்க. ரொம்ப நன்றி சார் நீங்கள் இங்கே வந்ததுக்கு. அடுத்த படத்தின் தயாரிப்பாளர் திரு அன்புச்செழியன் சார் இங்கே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் இங்கே வந்ததுக்கு. செண்பமூர்த்தி சார் அண்ட் திருப்பூர் சுப்பிரமணியம் சார், அனைவருக்கும் நன்றி. அண்ட் இந்த படத்தை வந்து முதல்ல இந்த குத்து விளக்கு ஏற்றி ஆரம்பித்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி குத்து விளக்கு ஏற்றி ஆரம்பித்தது வந்து மேஜர் முகுந்த் சார், அவருடைய தந்தை வரதராஜன் சார் அண்ட் இந்து மேம், அப்புறம் இங்கே இருக்கிற பெரியோர்கள் எல்லாரும், என்னோடய மதர் அவங்களும் இங்கே இருக்காங்க. அண்ட் முகுந்த் சாரோட சிஸ்டர் ஃபேமிலியும் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை படமாக எடுக்கிறதுக்கு இவங்க வந்து அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்கிறத விட, அதுக்கு வந்து எண்ட் வரைக்குமே ரொம்ப உறுதுணையாக இந்த மினிட் வரைக்கும் இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அந்த வாழ்த்து செய்திகளை வரதராஜன் சாரும் அண்ட் அவங்களோட இன்னொரு சிஸ்டர் நித்யா மேம், அவங்க வந்து ஹாங்காங்கில் இருக்காங்க. ஸோ ஈவன் இன்றைக்கி மார்னிங் கூட அவங்க வந்து எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி அந்த குடும்பத்தில் என்னையும் ஒரு உறுப்பினர் போல் சேர்த்து கொண்டு எனக்காக இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்காக நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. தேங்க்யூ. அண்ட் நிறைய பேரை பற்றி நிறைய இடங்களில் பேசிட்டோம். ஏதாவது பேர் மறந்திருந்தால் மன்னிக்கணும். தேங்க்ஸ் டு ஆல் மை காஸ்ட் அண்ட் க்ரூ, ரோமான், புவன், உமேர், கீதா கைலாசம் மேம், ஷைலா தாஸ் மேம் and all of you, Raju sir, Shri, Lallu, all of you, thank you so much for supporting. Thank you all.